லே ஆஃப் நடக்கும்போது நம்ம ஃபினான்ஷியலாக எப்படி இருக்கணும்? இன்கம் வேற கொஞ்சம் லிமிட்டட், பட் நான் வந்து 1 month கூட நான் சேவ் பண்ணி வைக்கல. இப்போ நான் என்ன பண்ணணும்? லே ஆஃப்ல வேலை போயிடுச்சு அப்படின்னா ஒன்று கிரெடிட் கார்டில் வந்துட்டு நம்ம ஓரளவு எக்ஸ்பென்ஸை மேனேஜ் பண்ணிடலாம், இல்லைனா ஒரு பர்சனல் லோன் எடுத்துடலாம். ஜாப் போயிடுச்சு அப்படின்னா பர்சனல் லோன் கிடைக்காது. இதுக்குள்ள உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை. ஏன்னா இந்த சோர்ஸ் வந்து உங்களுக்கு 3-4% பர் மந்த் இன்ட்ரெஸ்ட். தட் மீன்ஸ் 36 to 48% டெஃபினட்டாக வந்து போயிடும். நீங்கள் பண்ணக்கூடிய தப்புலேயே பெரிய அதுக்கான பெனால்ட்டி சார்ஜஸும் ரொம்ப ரொம்ப அதிகம். சிபில் ஸ்கோர் வந்து டெஃபினட்டாக அடிபடும். நம்மளே வந்து அவ்வளோ நாள் வந்து ஃப்ரெண்ட்ஸாக பார்த்துருப்போம், அவ்வளோ நாள் ஒரு ரிலேட்டிவாக பார்த்துருப்போம், அவங்ககிட்ட போயிட்டு கொஞ்சம் கை ஏந்துற மாதிரி ஒரு விஷயம். அந்த டெலிகேசியை கொஞ்சம் வந்து பட் வித்ட்ரா பண்ணுறது அப்படின்றது வந்து அது லாஸ்ட் சோர்ஸாக இருக்கணுமே தவிர ஃபினான்ஷியலி உங்கள்கிட்ட எதுவும் இல்லாதனால தான் மென்டல் ஸ்ட்ரெஸ் வரும். இப்போ நீங்கள் ஃபினான்ஷியலி எல்லாம் ஓகேவாக இருந்தால் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸே வராதில்லை சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது எல்லா இடத்துலையுமே லே ஆஃப்னு ஒரு டேர்ம் எல்லாருமே கேட்டு வராங்க. இன்றைக்கி ஒருத்தர் வேலைக்கு போகிறாரு அப்படின்னா நாளைக்கு அது வந்து கன்ஃபார்மாக இருக்குமா அப்படின்றது அவருக்கே தெரில. ஸோ இந்த லே ஆஃப் நடக்கும்போது நம்ம ஃபினான்ஷியலாக எப்படி இருக்கணும் அப்படின்றத உங்ககிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். சார், ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா, இப்போ ஒருத்தர் வந்து 1 month கூட மணியை சேவ் பண்ணி வைக்கல, இன்கம் வேற கொஞ்சம் லிமிட்டட், 25,000 வச்சுக்கோங்க சார், பட் நான் வந்து 1 month கூட நான் சேவ் பண்ணி வைக்கல, இப்போ நான் என்ன பண்ணணும்? அவங்க முதல்ல பிளான் பண்ணல அப்படின்னா எந்தெந்த சோர்சஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஃபஸ்ட்டு காமனாக இருக்கக்கூடிய சோர்சஸ் வந்து அவங்களுடைய ஆல்ரெடி ரிசர்வ்டு சோர்சஸ் இருக்கும். ரிசர்வ்டு சோர்சஸ்ன்றது நம்ம இந்த பிஎஃப் ஆர் அவங்க கூட இருக்கக்கூடிய ஒரு வேலை 5 வருஷம் ஆயிடுதுன்னா கிராஜுவிட்டி, இந்த மாதிரி சோர்சஸ் வந்து ஓரளவுக்கு வந்து அவங்கள ஹெல்ப் பண்ணலாம். ரெண்டாவது சோர்சஸ் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா அப்படின்றது. இன்வெஸ்ட்மெண்ட் சோர்சஸ்ன்னு சொன்னோம்னா சிலதெல்லாம் லாங் டர்ம். இப்போ பாலிசி எல்லாம் வச்சுருந்தோம்னா ஒரு சில பாலிசிஸில் லோன் கிடைக்கும், ஒரு சில பாலிசிஸில் அதுவும் கிடைக்காது. பட் லிக்விடாக இருக்கக்கூடிய அசட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அந்த சோர்சஸில் ஏதாவது யூஸ் பண்ண முடியுமா அப்படின்றது பார்க்கலாம். எதுவுமே கிடையாது அப்படின்னா த பெஸ்ட் சோர்ஸஸ் ஃபர்ஸ்ட் இமீடியட்டாக வந்து நேச்சுரல் சோர்ஸ். நேச்சுரல் சோர்ஸ் அப்படின்னும் போது ரொம்ப காஸ்ட்லியாக கடன் வாங்காமல் இருக்கக்கூடிய நம்மளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கொஞ்ச நாளைக்கு வந்து we could able to manage. அதாவது நான் சொல்லக்கூடியது வந்து யாருக்குமே எதுவுமே கிடையாது அப்படின்ற பட்சத்தில் இருக்கக்கூடிய சோர்ஸ். பட் இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அவங்க முன்னாடியே பிளான் பண்ணுறது கொஞ்சம் நல்லது. இப்போ லே ஆஃப் நடக்கிறப்போ எல்லாருமே வந்துட்டு ஃபஸ்ட்டு இப்போது வேலைக்கு போகிறாங்க ஒருத்தர், அவங்க ஃபஸ்ட்டு வீடியோ எல்லாருமே ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறப்போ வீடியோவில் பார்க்குறதெல்லாம் நீங்கள் வேலைக்கு போனோடனே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணிடுங்க, நீங்களாம் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ எல்லாருக்கும் இருக்க டவுட் ஆனால் இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன், ஏற்கனவே வந்து ஜாப் வந்து கன்ஃபார்மாக இருக்குமா இல்லையான்னு தெரில, எந்த இதுவுமே புதுசாக வேலைக்கு செஞ்சாலும் சரி எப்போ இருந்தாலுமே சரி. ஸோ இப்போ நான் வேலைக்கு போனோடனே முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணணுமா இல்லை எமர்ஜென்சி ஃபண்டை ஸ்டார்ட் பண்ணணுமா சார்? முதல்ல எப்பயுமே நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் ஃபர்ஸ்ட். ஃபவுண்டேஷன் அப்படின்றது வந்து உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்ட். எதை பில்ட் பண்ணணும்னாலும் நீங்கள் வந்து எமர்ஜென்சி ஃபண்ட்லேருந்து தான் பில்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா அன்சர்டனிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகம். இப்போ ஜாப் லாஸ் தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. மெடிக்கல் அன்சர்டனிட்டிஸ் ஆர் எனி எக்ஸ்பென்சஸ் நீங்கள் எதிர்பாராத எது வேணா வரலாம். நம்ம லைஃபே அப்படி தான். ஸோ இப்போ நம்ம கோவிட்னு சொன்னோம், கோவிட் வரதுக்கு முன்னாடி யாருக்கிட்டையும் சொல்லிட்டு வரல. இப்போ நம்ம ட்ரம்ப்போட ஒரு விஷயத்தை பார்த்தோம், அந்த விஷயமும் யாருக்கிட்டையும் சொல்லிட்டு வரல. இப்போ இந்தியா பாகிஸ்தான் ஒரு வார்ன்னு சொன்னோம், அதுவும் யாருக்கிட்டையும் சொல்லிட்டு வரல. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கக்கூடிய அன்சர்டனிட்டிஸ். இது ஒருவேளை ப்ரொலாங் ஆச்சுன்னா என்ன பண்ணுவோம் நம்ம அப்படின்றது வந்து நமக்கு தெரியணும். அப்படி இருந்தால் என்னன்னா ஃபர்ஸ்ட் விஷயமே வந்து நம்ம வந்து எமர்ஜென்சி எக்ஸ்பென்சஸ், அதுக்கு மேலே நீங்கள் வெல்த்தை பில்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சுட்டோன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே சார். லே ஆஃப்ல வேலை போயிடுச்சு அப்படின்னா ஒரு சில பேர் எடுக்கிற ஆப்ஷன்ஸ் என்னன்னா, ஒன்று கிரெடிட் கார்டில் வந்துட்டு நம்ம ஓரளவு எக்ஸ்பென்ஸை மேனேஜ் பண்ணிடலாம் அடுத்த வேலை கிடைக்கிற வரைக்கும், இல்லைனா ஒரு பர்சனல் லோன் எடுத்துடலாம் அப்படின்றாங்க. ஸோ இது ஒரு கரெக்டான மூவா சார்? ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து கிரெடிட் கார்டு அப்படின்னா வந்து அதுக்கான இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரியும். ஓகே. கிரெடிட் கார்டை எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அந்த 50 day விண்டோ அப்படிவாங்க. அது 30லேருந்து 50 day விண்டோ. 50 day கிடையாது எக்ஸாக்டாக, சில நேரங்களில் அது 30 day விண்டோ, சில நேரங்களில் 50 day விண்டோ. இதுக்குள்ளே உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை 100% இருந்ததுன்னா கிரெடிட் கார்டு இஸ் ஓகே, பிகாஸ் நீங்கள் பே பண்ண போகிறது இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து டெஃபினட்டாக எக்ஸ்டர்னல் சோர்சஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த சோர்ஸ் வந்து உங்களுக்கு 3-4% பர் மந்த் இன்ட்ரெஸ்ட். தட் மீன்ஸ் 36 to 48% டெஃபினட்டாக வந்து போயிடும். இது காம்பவுண்டிங்கில் பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாக வந்து இது 42%, 36% கிடையாது, அது 42% வரைக்கும் ரோல் ஆகும். ஸோ 42% மோஸ்ட் காஸ்ட்லியஸ்ட் லோன். நீங்கள் பண்ணக்கூடிய தப்புலேயே பெரிய லோன் வந்து இது வந்து ரொம்ப காஸ்ட்லியஸ்ட். ரெண்டாவது, நீங்கள் ஏதாவது ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான பெனால்ட்டி சார்ஜஸும் ரொம்ப ரொம்ப அதிகம். மூணாவது, உங்களோட சிபில் ஸ்கோர் வந்து டெஃபினட்டாக அடிபடும். ஸோ இந்த விஷயம் வந்து கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது விஷயம் நீங்கள் கேட்டது வந்து பர்சனல் லோன். இப்போ பர்சனல் லோனை பொறுத்த வரைக்கும் இதே ஃபார்முலா தான். ஆனால் ஒரு தடவை ஜாப் போயிடுச்சு அப்படின்னா பர்சனல் லோனும் கிடைக்காது. ஏன்னா வந்து வெரிஃபிகேஷன் டைமில் அதை எங்கேயோ மாட்டிக்கும் உங்களுக்கு. பட் ஒருவேளை கிடைச்சது அப்படின்னாலும் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றது பார்க்கணும்.
ரெடியூசிங் பேலன்ஸ் மெத்தடா இல்லை ஃபிக்ஸட் பேலன்ஸ் மெத்தடா அப்படின்றது பார்க்கணும். ஸோ கொஞ்சம் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஏதாவது என்பிஎஃப்சி கம்பெனிஸ் அவங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க. பட் சில பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாம் அவங்க வந்து ரொம்ப அலைண்டாக இருப்பாங்க, அவங்களோட கோல்ஸ்க்கு அலைண்டாக இருப்பாங்க. அந்த ரேட்டும் கொஞ்சம் அதிகம்தான். இதையும் குறைக்க முடியுமா அப்படின்றத தான் ஃபர்ஸ்ட் விஷயமா பார்க்கணும். அதாவது நான் சொன்ன நேச்சுரல் சர்க்கிள் இந்த ஃபர்ஸ்ட் பெட்டு. நீங்கள் அவங்கள நம்பினீங்கன்னா ஒரு 2-3 மாதத்துக்கு ஏதாவது பண்ண முடியும். பட் அது என்னன்னா கொஞ்சம் ஒரு டெலிகேட்டான ஒரு பொசிஷன். நம்மளே வந்து அவ்வளோ நாள் வந்து ஃப்ரெண்ட்ஸாக பார்த்துருப்போம், அவ்வளோ நாள் ஒரு ரிலேட்டிவாக பார்த்துருப்போம், அவங்க கிட்ட போயிட்டு கொஞ்சம் கை ஏந்துற மாதிரி ஒரு விஷயம். அந்த டெலிகேசியை கொஞ்சம் வந்து குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். பட் வேற வழி இல்லை அப்படின்னா டெஃபினெட்லி தே ஆர் த ஃபர்ஸ்ட் சோர்ஸ். ஓகே சார். சார் இந்த லே ஆஃப் நடக்கும்போது எல்லாருமே பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஒரு சில பேர் வந்து வித்ட்ரா பண்ணிடுறாங்க அந்த அமௌண்ட்டை. இது ரெண்டுமே கரெக்டான மூவா? இன்வெஸ்ட் பண்ணும்போது லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம்னு பிளான் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணிப்பாங்க. அப்படி இல்லைன்னா பிளானே தப்பு. இப்போ நீங்கள் லாங் டேர்ம் போட்டிருந்த கார்பஸை நீங்கள் ஷார்ட் டேர்மில் வித்ட்ரா பண்ணுறீங்கன்னா உங்களோட முதல் ஒரு பிளானே வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயத்தில் நடந்திருக்கு. ஏன்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரி பேஸ் ஒரு விஷயத்த கரெக்டாக பண்ணலை. பேஸ் விஷயம் வந்து உங்கள் கையில் வந்து கரெக்டாக இருந்ததுன்னா இந்த ப்ராப்ளமே வராது. நீங்கள் ரெண்டாவது ஆப்ஷன் என்ன பார்க்கலாம் அப்படின்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ஏதாவது லோன் கிடைக்குமா, சீப்பர் லோன்ஸ் கிடைக்குமா அப்படின்றத நீங்கள் ஓரளவுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகே. பட் வித்ட்ரா பண்ணுறது அப்படின்றது வந்து டெஃபினட்டாக வந்து உங்களுடைய கார்பஸை நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அது லாஸ்ட் சோர்ஸாக இருக்கணுமே தவிர ஃபர்ஸ்ட் சோர்ஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் எமர்ஜென்சி கார்பஸ். எமர்ஜென்சி கார்பஸ் இல்லைன்னா ஒருவேளை நீங்கள் அதுக்கு போகலாம். அதில் போயிட்டு யூ கேன் ட்ரா பிட் ஆஃப் இட். அது வந்து நீங்கள் பாரோ பண்ணுறத விட பெட்டரான ஒரு விஷயம். பட் அந்த லெவலுக்கு போகிறதுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 6-7 மாதம் உங்கள் கையில் கார்பஸ் இருந்ததுன்னா அந்த ப்ராப்ளமும் வராது. சார் லே ஆஃப்ஸை இந்தியன்ஸ் எப்படி சார் பார்க்குறாங்க? ஏன்னா நீங்கள் நிறைய கிளைண்ட்ஸை மீட் பண்ணியிருப்பீங்க, லே ஆஃப் பற்றின ஸ்டோரிஸ் நிறைய கேட்டிருப்பீங்க. அவங்க எப்படி மீட் அப் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு இந்தியன்ஸ் லே ஆஃபை எப்படி எடுத்துக்கிறாங்க? அவங்க ப்ராப்பராக எல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்களா இல்லை ஸ்டில் தே ஆர் ஸ்ட்ரகிளிங் தானா? இல்லை, நிறைய பேருக்கு அந்த பிளான் வந்து இன்னும் வரல. அப்ராடெல்லாம் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு கோல்லே தெரியும், அவங்களுக்கு வந்து தெரியும். தேர் ஆல் ப்ரிப்பேர்ட் ஃபார் தட் திங். ஏன்னா கிரெடிட்டில் ஓடக்கூடிய எக்கானமிஸ், நம்ம வந்து சேவிங்கில் ஓடக்கூடிய எக்கானமிஸ். அதனால நிறைய பேர் வந்து அதுக்காக பிளான் பண்ணுறது இல்லை. பட் இன்டெரக்டாக இந்தியன்ஸ் ஆர் பெட்டர் சேவர்ஸ். இன்றைக்கும் நம்ம பார்த்தோன்னா 25% வந்து நம்மளுடைய சேவிங்ஸ் ரேஷியோ. ஸோ அது பிஎஃப்ல இருக்கும், இல்லை வேற ஏதாவது அசெட்டில் இருக்கும். சில பேர் ஃபிசிக்கல் அசெட்ஸில் வச்சுருப்பாங்க. ஆனால் ப்ரிப்பேர் பண்ணி ஃபைனான்ஷியலாக லிக்விடாக வச்சுருக்காங்களா அப்படின்னு கேட்டோன்னா அது வந்து ரொம்ப குறைவான மக்கள் தான் வச்சுருக்காங்க. இப்போ இம்பார்ட்டன்ஸ் ஏறிட்டு இருக்கு. பட் ஸ்டில் அதோட ரீச் வந்து ரொம்ப ரொம்ப குறைச்சலாக தான் இருக்குது. இன்னும் லிட்ரஸி வந்து போகலை. அந்த ஒரு போர்ஷனுக்கு நிறைய லிட்ரஸி வேணும், நிறைய அவேர்னஸ் வேணும். தே ஷுட் பி ப்ரிப்பேர்ட். ஏன்னா போக போக நம்மளும் வெஸ்டர்னைஸாக மாறிட்டு இருக்கோம். கரெக்ட். ஸோ நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் இண்டஸ்ட்ரி கிடையாது. இப்போ வந்து இந்த நோட்டீஸ் பீரியட் எல்லாம் வந்து தே ஆர் சேயிங் இன்னும் 2 மாதம் அப்படின்னா உடனே இம்மீடியட்டாக மாறிடுது. அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் கூட ரொம்ப சேஞ்சஸ் நம்ம நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ வி ஹேவ் டு பி ப்ரிப்பேர்ட். அது தவிர வேற ஒரு வழியுமே இல்லை. சார், கடைசி கொஸ்டின் என்னன்னா, இப்போ ஒருத்தர் ஹோம் லோன் இருக்கு, இல்லை கார் லோன் எடுத்திருக்காரு, லே ஆஃப் வந்து அன்பிரடிக்டபிளாக தான் நடக்குது. திடீர்னு அவருக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னா அவர் என்ன பண்ணணும் சார் ஃபர்ஸ்ட்? ஏன்னா லே ஆஃப்ன்றது ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸை தாண்டி மென்டலி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறது? இப்போது லோன் ஆர் பில்ஸ் நீங்கள் இதை அவாய்ட் பண்ணவே முடியாது. ஸோ லோன் பில்ஸ்ன்றது வந்து பேஸ். அதுக்கான நீங்கள் வந்து இப்போ ஹோம் லோன் வாங்கியிருக்கோம், திடீர்னு லே ஆஃப் வந்துருச்சு அப்படின்னா இங்கே வந்து கட்டாமல் விட்டுருவோன்றது கிடையாது. சில கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா மொரட்டோரியம் அலோவ் பண்ணுறாங்க. ஓகே. சில கம்பெனிஸ், சில பேங்க்ஸ் வந்து மொரட்டோரியம் அலோவ் பண்ணுவாங்க. மொரட்டோரியம் என்ன அப்படின்னா அந்த பீரியடுக்கு இன்ட்ரெஸ்ட்டோ ஒரு இஎம்ஐயோ கட்ட வேண்டாம், வி வில் கிவ் யூ சம் ரிலாக்ஸேஷன். அது எப்படி பண்ணுவாங்கன்னா பேஸ்ட் ஆன் யுவர் ப்ரீவியஸ் கிரெடிட் ஹிஸ்ட்ரி. ஓகே. உங்களுடைய சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கணும், உங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு அந்த இன்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு வரைக்கும் நல்லா இருந்திருக்கணும். அண்ட் உங்களுடைய பொட்டன்ஷியல் ஆஃப் கெட்டிங் அ ஜாப் வந்து டெஃபினட்டா தெரியணும், கண்ணுக்கு அவங்களுக்கு விசிபிளா தெரியணும். பிகாஸ் நோ யூ ஆர் குவாலிஃபைட், யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த விஷயங்கள் வந்து தெரியணும். இந்த விஷயங்கள் தெரிஞ்சதுன்னா தே ஆர் அலோவிங் த மொரட்டோரியம். ஃபர்ஸ்ட் விஷயம் அது பார்க்கலாம். ஓகே. அப்படி இல்லைன்னா சேவிங்ஸ்ல இருந்து ஏதாவது புல் பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்கலாம். பெட்டர் வந்து நம்ம பிசிக்கல் அசெட்டை ஏதாவது மானிட்டைஸ் பண்ண முடியுமா. ஜென்ரலி ஜுவல்லரி ஒரு வச்சிருப்பாங்க. அந்த ஜுவல்லரியை லோன் எடுத்தோம்னா இன்னைக்கு கோல்டு லோன் எல்லாம் ஒரு 8% தான் இருக்கு அப்ராக்சிமேட்டா. ஸோ அதுக்கு நமக்கு வீட்டில் இருக்கவங்களோட சப்போர்ட் வேணும். இட் இஸ் எமோஷனல் டிசிஷன். நாட் இன்னும் ஜென்ரலாக எல்லாமே எடுத்துகிட்டு போக முடியாது, எமோஷனலாக அதுவும் எடுத்துகிட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபினான்ஸை வந்து அந்த பில்ஸை கட்டுறதுக்கும் அந்த இஎம்ஐஸை கட்டுறதுக்கும் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கணும். அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் வந்து ஓரளவுக்கு ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் மீண்டு வர முடிஞ்சதுன்னா அகைன் நோ யூ கேன் கண்டினியூ வித் ஆல் தோஸ் திங்ஸ். நீங்கள் திருப்பி எல்லாமே ரீபவுண்ட் பண்ணிடலாம். இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி ஆப்ஷன்ஸ் கிடையாது. இதை வச்சு நீங்கள் வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ரகிள்லேருந்து வெளியில் வந்து ஸோ இந்த விஷயத்தை பிளான் பண்ணாலே அவங்க வந்து நல்லபடியாக தே கேன் நோ ஹேவ் எ சொல்யூஷன் ஃபார் தட். சார், இப்போது லே ஆஃப் நடக்கும்போது நான் கேட்டது இந்த மாதிரி மென்டல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு,
ஸோ நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க, ஃபினான்ஷியலி உங்கள்கிட்ட எதுவும் இல்லாதனால தான் மென்டல் ஸ்ட்ரெஸ் வரும்? இப்போ நீங்கள் ஃபினான்ஷியலி எல்லாம் ஓகேவாக இருந்தால் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸே வராது இல்லை சார்? உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி நினைக்கிறீங்க நீங்கள்? நிச்சயமாக வராது. ஏன்னா வந்து எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர்டாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வராது. நீங்கள் ஒரு ஜர்னிக்கு போகிறீங்க, ஒரு ஜர்னிக்கு போகும்போது உங்களுக்கு காமனாக இருக்கக்கூடியது வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூ. நீங்கள் எனக்கு தலைவலி வரலான்ட்டு நீங்கள் ஒரு மாத்திரை எடுத்துகிட்டு போகிறீங்க. ராத்திரி 12 மணிக்கு ட்ரெயின் ஓடிட்டு இருக்கும்போதும் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து தலைவலி வந்ததுன்னா இமீடியட்லி யூ ஹேவ் அ மெடிசின் யூ இன் யுவர் கிட். நீங்கள் இதுக்காக ஒருத்தரை போய் கேட்க வேண்டாம். கரெக்ட். ஸோ இதுக்காக தான் நம்ம பேண்டேட் எடுத்துகிட்டு போவோம், இதுக்காக தான் மற்ற விஷயங்களை எடுத்துகிட்டு போவோம். யூ ஆர் ப்ரிப்பேர்ட். அந்த நேரத்தில் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைச்சலாக இருக்கும். இஃப் யூ ஆர் ப்ரிப்பேர்ட், இஃப் யூ ஆர் பிளான்ட், எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் பண்ண முடியாது, பட் ஓரளவுக்கு பிளான் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா லைஃப் வந்து நிலையாக இருக்கும். அந்த ப்ரிப்பேர்ட்னஸ் இல்லை அப்படின்னா டெஃபினெட்லி இட் ஆட்ஸ் டு த ஸ்ட்ரெஸ். மோர் தென் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ், தட் மென்டல் ஸ்ட்ரெஸ் மேக்ஸ் த பர்சன் டிமோட்டிவேட்டட். அவங்கள நாங்கள் பார்த்துருக்குறோம், நிறைய நேரம் வந்து வி ட்ரை அண்ட் கிவ் தம் சம் கைண்ட் ஆஃப் கம்ஃபர்ட். பட் பியாண்ட் தட் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அவங்க வந்து முதல்ல எடுக்க வேண்டிய ஒரு டிசிஷன் வந்து எமர்ஜென்சி கார்பஸ். அதுக்கு மேலே பில்ட் பண்ண நினச்சாங்கன்னா நிச்சயமாக நல்லாயிருக்கும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி.